கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான உங்கள் மதிப்பீடு என்ன அப்படிங்கறதான் 4வது கேள்வி. மிகச்சிறப்பு, மிக நன்று, நன்று, திருப்தி, விருப்பத்திற்கு உரியதாக இல்லை, கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 6 பகுதிகளாக பிரித்து கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்ற பகுதிகளை மிகச்சிறப்புன்னு 20% பேர் வடக்குலேருந்து, தெற்குல 17% பேர், கிழக்குல 15% பேர், மேற்குல கொஞ்சம் அதிகம் 22% பேர், மிக நன்று 17% பேர் வடக்குல, தெற்குல 11%, கிழக்குல 20%, மேற்குல 18, தேசிய சராசரியே 17% இருக்கு. அப்புறம் நன்று, திருப்தி அப்படின்றதுலையும் கிட்டத்தட்ட 14, 26 அப்படின்ற அளவுக்கு கூடுதலாகவே இருக்கு. ரகுராம் சார், இந்த கேள்வி பார்த்த உடனே கொஞ்சம் சுவாரஸ்யமா, இது பொதுவாக ஒரு ஸ்ட்ரக்சர் சார்ந்த ஒரு கேள்வியை ஒரு கருத்து கணிப்புல கேட்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் பார்த்ததில் இல்லை அனுபவத்துல. இந்த கேள்வி கேட்கணும், இது மூலமாக ஒரு கருத்து கணிப்புல என்ன பெர்செப்ஷனை பெற முடியும்னு நீங்க நினைச்சீங்க? இல்லை, இப்போ இந்தியாவுக்கு ஒரு புதிய லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். ஆஸ் அ காமன் சிட்டிசன் நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒரு புதிய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு புதிய பார்லிமெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ அது பற்றி 2 விதமான ஒப்பீனியன் இருந்தது. ரூலிங் பார்ட்டி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆப்போசிஷன் வேற ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. கரெக்ட், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் ஓட்டிங் இன்டென்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ என்னமோன்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. அதை அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்டோம். யோசிச்சது அந்த தேவையில்லாத செலவுன்ற அந்த யோசனையில தான் இது கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஆமா, என்னன்னு இப்ப நம்ம கடைசி இந்த கருத்து கணிப்போட நோக்கம் என்னன்னா, கடைசியில யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரப்போகுது, எத்தனை சீட் வரப்போகுதுன்னு சொல்லணும். இப்போ அந்த முடிவு வரதுக்கு நம்ம நேரா போய் கேட்கிறப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கேள்வித்தாள சில கேள்விகள் வச்சிருக்கோம். நம்ம முடிவு கரெக்டா தான் எடுக்கணும்ன்றது சர்டனா இருக்கிறதுக்காக. ஓகே, ஃபைன். திரு சுமந்த், மிகச்சிறப்பு, மிக நன்று, நன்று, திருப்தி, இதுக்குள்ளேயே பெரும்பாலான சதவீதம் கிட்டத்தட்ட 80-85% அளவுக்கு வந்துடுறாங்க. விருப்பத்திற்கு உரியதாக இல்லை, கருத்து கூற விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு 20% அளவுக்கு இருக்கு. இப்ப மக்கள் விரும்புறாங்க. இப்ப நம்ம மக்களுடைய பிரதிநிதிகள் போய் உட்காரக்கூடிய இடம், சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த சதவீதம் அதிகமானதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுமா? மக்கள் என்ன ஓட்டம் அப்படி இருக்கா? இல்ல, இது கட்டி முடித்த பிறகு கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இது அவசியமா, புதிய பாராளுமன்ற கட்டடம் அவசியமா என்று கேட்டிருந்தால் வேறு மாதிரி பதில் வந்திருக்கலாம், அது கட்டடத்துக்கு முன்னாடி. பட் இப்ப கட்டியாச்சு, அங்க பாராளுமன்றம் மூவ் ஆயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் பதில் வரும். ஒரே ஒரு பாயிண்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்கு, 32% சொல்றாங்கன்னா 50%க்கு மேலேயே இலவச ரேஷன் போகும். ஆனால் ரேஷன் என்பது மக்கள் மனதில் மாநில அரசினுடைய திட்டம். அதனால அதை மாநில அரசு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. சோ மாநில அரசு திட்டம் என்று நினைத்துக் கொண்டு மத்திய அரசு திட்டத்தினால் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லி இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு. இந்த கேள்விக்கு வரும்போது இதை வைத்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அதாவது இப்ப மிக சிறப்பு, மிக நன்று சொல்லி இருக்கிறவங்க ஓகே, they may be more favorable towards the பிஜேபி. ஆனால் வெறும் நன்று, பரவாயில்லை அப்படின்னு சொன்னவங்களை வச்சுக்கிட்டு அவங்க தேர் திருப்தி, நன்று அப்படின்னு சொல்றவங்க திருப்தி இல்லைன்னு சொல்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சரி, அதான் அந்த கேள்வியில இருந்த சுவாரஸ்யம் குறித்து தான் திரு ரகுராமோடு நான் கேட்டேன். மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள்னு வருகிற போது எப்போதுமே அந்த சர்ச்சை இருக்கு. நாங்க கொண்டு வர திட்டம் பணம் கொடுக்கறது இல்ல அப்படின்ற விமர்சனங்களோட தான் அதையும் நம்ம அணுகணும். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.